மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஒரு புதிய சிறப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் சென்னையில். ஏற்கனவே இந்த துறையை பொறுத்தவரை மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் என்று பல்வேறு வகைகளிலான திட்டங்கள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மற்றுமோர் சிறப்பு திட்டமாக நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தை பொறுத்தவரை இதுவரை வருமுன் காப்போம் போன்ற முகாம்களில் வருபவர்களுக்கு அவருடைய உடல்களை பரிசோதித்து தேவையான மருந்து மாத்திரைகள், மருத்துவர்களின் ஆலோசனைகள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இந்த முறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏழை மக்களை தேடிச் சென்று கடைகோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்கின்ற வகையில் முழு உடற் பரிசோதனைகளையே தேடிச் சென்று அளிக்கும் ஒரு மகத்தான திட்டம்தான் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம். இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் ஒரு 4-5 மாத காலங்களில் 1256 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வட்டாரங்கள் 388, ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் தலா 3 என்கின்ற வகையிலும், பெருநகர சென்னை மாநகராட்சியில் 15 என்கின்ற வகையிலும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலும் 1256 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு, அந்த வகையில் கடந்த வாரம் வரை 561 முகாம்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 4 மணி வரை நடைபெறுகிற இந்த முகாம்களில் வருவாய் மாவட்டங்கள் 38லும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 15 வாரங்கள் கடந்த வாரத்தோடு நடைபெற்று முடிந்து 561 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 561 முகாம்களில் 8,82,950 பேர் மருத்துவ பயன் பெற்றிருக்கிறார்கள். முழு உடற் பரிசோதனை பயன் பெற்றிருக்கிறார்கள்.